சர்க்கரை நோயாளிகள் புரோட்டீன் உணவு சாப்பிடாதீங்க, இது தெரியாத வரை. சர்க்கரை நோயாளிகளுக்கு புரதச்சத்து பாதுகாப்பான உணவு அப்படின்னு பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன். ஆனா அந்த புரதச்சத்து யாரு எவ்வளவு சாப்பிடணும், புரதச்சத்து மட்டும் சாப்பிட்டா நல்லதா அல்லது ஒரு சமச்சீரான உணவு முறை நல்லதா? சமச்சீரான உணவு முறை அப்படின்னா என்ன? தேவைக்கு அதிகமான புரதச்சத்து உணவு அதாவது புரோட்டீன் உணவு சாப்பிட்டா என்ன ஆகும்? இதைத்தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சர்க்கரை மக்களுக்கு மிக மிக முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுற உறுப்புகள்ல முக்கியமானது நம்ம பல்லு. நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா சில பேருக்கு பல்லெல்லாம் கொட்டி போயிடும். இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டில் வைக்கணும். பல்லு கொட்டிருச்சுன்னா அவங்களுக்கு இம்ப்ளான்ட் சர்ஜரி மூலம் செயற்கை பல் பொருத்தணும். இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி மூலம் செயற்கை பல் பொருத்தப்பட்ட ஒரு படத்தை நான் இப்ப காட்டுறேன். இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்றப்ப நம்ம சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்பதான் இந்த சர்ஜரி 100% வெற்றி அடையும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா மறுபடியும் இந்த பொருத்தின பல்லும் விழ ஆரம்பிச்சிடும். இதனாலதான் எங்கள் மருத்துவமனையில சர்க்கரையை நல்லா கட்டுப்படுத்திட்டு இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்றோம். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான இம்ப்ளான்ட் சர்ஜரி எங்க மருத்துவமனையில செஞ்சிருக்கோம். 46 வயசு இருக்கிற ஒருவர் எங்க மருத்துவமனைக்கு வந்தாரு. அவர் வர்றப்ப என்கிட்ட சொன்னது, காலில் எனக்கு வீக்கம் இருக்கு, 2 மாசமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கால் வீக்கம் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொன்னாரு. அவர் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாரு. அந்த ரிப்போர்ட் எல்லாம் நான் பார்க்கறப்ப அவருடைய யூரியா லெவல் கூடி இருந்தது, கிட்னியோட செயல்பாட்டுக்கான பரிசோதனை கிரியேட்டினின் லெவலும் கூடி இருந்தது, ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருந்தாரு. இதெல்லாம் பார்த்தப்ப அவருக்கு லேசான கிட்னி பாதிப்பு இருந்தது, அதாவது ஆரம்ப நிலை கிட்னி பாதிப்பு. அவர் என்கிட்ட சொன்னது, எங்க அம்மாவுக்கு 40 வயசுல சர்க்கரை வந்துருச்சு, எனக்கும் அந்த மாதிரி சர்க்கரை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணேன் சார், தினசரி ஜிம்முக்கு போயிடுவேன், என் பாடியை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஃபிட்டா தான் இருந்தது. நிறைய வீடியோக்கள் பார்த்தேன், நெட்ல போய் படிச்சேன். சர்க்கரை வராம தடுக்கணும்னா மாவுச்சத்து இல்லாம புரதச்சத்து மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து இல்லாம புரதச்சத்து மட்டும்தான் சாப்பிட்றேன் 3 வேளையும். கடந்த 2 வருஷமா இப்படிதான் சார் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். இது சரியா? இந்த பிரச்சனை என்ன சார் அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், ஒரு மனிதனுக்கு சமச்சீரான உணவு முறை வேணும். சமச்சீரான உணவு முறை அப்படின்னா புரதச்சத்தும் வேணும், கார்போஹைட்ரேட்டும் வேணும். நீங்க புரதச்சத்து மட்டுமே சாப்பிடுவது தப்பு. நீங்க ஒரு சமச்சீரான உணவு முறைக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, அதாவது 70% புரதச்சத்தும் ஒரு 30% மாவுச்சத்தும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒரு சமச்சீரான உணவு கிடைக்கும். இதனால கிட்னியோட லோடு குறைஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, 100% நீங்க புரதச்சத்து எடுத்தனால உங்க கிட்னிக்கு லோடு அதிகமாகி உங்க கிட்னி ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி சமச்சீரான உணவு முறை என்ன அப்படின்னு அவருக்கு எங்க டயட்டீஷியன் மூலம் புரிய வச்சு இப்போ உள்ள பிரச்சனைக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சோம். புரோட்டீன் உணவு சாப்பிடுறது தப்பு இல்லைங்க, ஆனா யாரு எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். சர்க்கரை நோய் என்னென்ன மாறுதல்களை நம்ம உடம்புல ஏற்படுத்தும், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். புரதச்சத்து யாருக்கு நல்லது, எவ்வளவு சாப்பிடலாம், யாரு சாப்பிடவே கூடாது, இதை பத்தி அறிவியல் ஆதாரங்களோட உங்கள்கிட்ட பேச போறேன். புரதச்சத்து எதுக்கு பயன்படுதுன்னா உடம்போட தசை வளர, காயங்கள்லாம் சீக்கிரம் ஆறுறதுக்கு, உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும். சர்க்கரை நோயாளிகளுக்கு புரதச்சத்து ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து, அதாவது முக்கியமான ஒரு உணவு. இதை நான் பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன். புரதச்சத்து புரோட்டீன் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புக்குள்ள போய் ஜீரணமாகி கடைசியில நைட்ரஜன் அப்படிங்கிற கழிவை உருவாக்கும். இந்த கழிவுகளை நம்மளுடைய கிட்னி தான் உடம்பு விட்டு வெளியேற்றும். இந்த கிட்னி நல்லா செயல்படுதா அப்படின்னு பார்க்கறதுக்கான பரிசோதனை தான் அந்த உப்புநீர் பரிசோதனை, அதாவது யூரியா பரிசோதனை. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, நீங்க கடைசியா எப்ப உப்புநீர் பரிசோதனை பண்ணுனீங்க, அதோட அளவு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப நம்ம புரதச்சத்து சாப்பிட்டோம்னா யாருக்கு வேலை? கிட்னிக்கு தான் வேலை. ஒரு நாள் புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி பெருசா கஷ்டப்படாது. கார்போஹைட்ரேட்டே இல்ல
இல்லாமல் நம்ம புரோட்டீன் உணவை மட்டும் எடுத்துக்கிட்டா வருஷம் முழுவதும் கிட்னி எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். கிட்னியோட லோடு அதிகரிக்கும், ஓவர் டியூட்டி பார்க்கணும்ல, அதனால அதை வெளியேற்ற முடியாமல் கிட்னி கஷ்டப்படுது. அப்போ தான் உங்கள் ரத்தத்தில் யூரியா, கிட்னியோட செயல்பாடு, கிரியேட்டினினோட அளவு கூட ஆரம்பிக்குது. கிட்னியோட நீரை வெளியேற்றுற தன்மையும் குறைஞ்சிருது. அதனால தான் கால் வீக்கமும் வருது. இந்த வீடியோவுக்கான மருத்துவ ஆதாரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்களே போய் பார்த்து படிச்சும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ புரோட்டீன் உணவு யார் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த புரோட்டீன் சாப்பிட்றத வச்சு மனுஷனை 3 வகையாக பிரிக்கலாம். எல்லா மனுஷனையும் இந்த 3 வகைக்குள்ள நம்ம கொண்டுட்டு வந்துட முடியும். சாப்பாடுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைங்க. நோயோட தன்மையை பொறுத்து அது மாறும். ஒரு சாதாரண மனுஷன் ஜிம்முக்கெல்லாம் போகிறாரு, சர்க்கரை இல்லை, அவங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை இருக்குது, அதனால் சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு ஒரு சமச்சீரான உணவு முறை வேணும். அதாவது புரோட்டீன் 70%, கார்போஹைட்ரேட் 30%. அதாவது புரதச்சத்து 70%, மாவுச்சத்து 30%. இவருடைய 1 கிலோவுக்கு ஒரு நாளைக்கு 1 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். 60 கிலோ இருந்தாருன்னா 60 கிராம் புரோட்டீன் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் புரோட்டீன் மட்டுமல்ல, கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தையும் சேர்த்து தான் சாப்பிடணும். இல்லை புரோட்டீன் மட்டுமே சாப்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு தேவையான நார்ச்சத்துகள் கிடைக்காது. அதனால குடலோட இயக்கமெல்லாம் பாதிச்சிரும், சரியா மோஷன்லாம் போகாது. அதனால இந்த மாதிரி ஆட்களுக்கு சமச்சீரான உணவு முறை ரொம்ப முக்கியம். இப்போ 2வது ஆள் சர்க்கரை நோயாளி, அவருக்கு சர்க்கரை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோமே, இவருக்கும் 70% புரதச்சத்து 30% மாவுச்சத்து உள்ள உணவை சாப்பிட்டுக்கலாம். ஒரு பேலன்ஸ்டு டயட். சில பேர் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டாங்கன்னா வெயிட் குறையாது. அடுத்து 3வது மனுஷன், அதாவது சர்க்கரை இருக்கு, அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருக்கு, இவங்க என்ன மாதிரி சாப்பிடலாம்? இவங்க புரோட்டீன் உணவை குறைச்சிக்கிட்டு கார்போஹைட்ரேட் உணவை கூட்டிக்கணும். அப்பதான் கிட்னிக்கு போற லோடு குறையும். ஏற்கனவே கிட்னில பாதிப்பு இருக்கு, அப்ப அவங்களுக்கு அதிகமா புரதச்சத்து சாப்பிட்றப்ப இன்னும் கிட்னிக்கான லோடு கூடும்ல, அதனால கிட்னி கஷ்டப்படும். அப்ப இவங்க மாவுச்சத்தை கூட்டி புரதச்சத்தை குறைக்கணும். அப்ப சர்க்கரை கூடும். சர்க்கரைக்கு ஏற்ப வைத்திய முறைகளை மாத்திக்கணும். புரதச்சத்து உணவு தவறு இல்லைங்க, ஆனா யாரு எவ்வளவு சாப்பிடணும், யாரு சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். உணவே மருந்து அப்படின்ற வார்த்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி உணவையும் ஒரு மருந்தா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்க கிட்னியை பாதுகாக்க முடியும். எனக்கு சர்க்கரை வரக்கூடாது, என் கணையத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க கிட்னியை டேமேஜ் பண்ணிடாதீங்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் விலை மதிப்பு இல்லாதது. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல கால் வீக்கம் எதனால் வருகிறது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பை பார்த்துக்கோங்க.